வணக்கம். இன்னைக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய வீக்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்களுடைய டெலகிராம் லிங்க் அண்ட் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எங்கள் கூட ஏதாவது டெக்னிக்கல்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸஸ் பார்த்தலாம். அதுக்கப்புறம் கோல்டை பற்றி ஒரு பிக் வியூ அப்படிங்கிறதையும் பார்ப்போம் இன்னைக்கு. ஓகே, யூடியூப்பில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வீடியோவில் அதை கவர் பண்ணி சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மண்டே மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹாலிடே யூஎஸ் அண்ட் யூஎஸ் அண்டு கேடோடைய ஹாலிடே இருக்குது, கனடாவுடைய ஹாலிடே இருக்குது. ஸோ அன்றைக்கி மார்க்கெட்டில் நியூஸ் கிடையாது, பட் மார்க்கெட் நார்மலான மூவ்மெண்ட் இருக்கும். ஈவினிங் 7 o'clock மார்க்கெட் ஓப்பன் அப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபோர்ஸ் மூவ்மெண்ட் இருக்காது. மற்றபடி நார்மல் மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது மார்னிங்லேருந்து இருக்கும். ஜப்பானுடைய ஜிடிபி இருக்குது மண்டே மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டியூஸ்டே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட், பவுண்டுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், கேடுடைய இன்ஃப்ளேஷன் ரேட், அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய எம்பரர் ஸ்டேட் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கும். ஓகேங்களா? பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஎஸில் எதிர்பார்க்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டிங் பர்மிட் எதிர்பார்க்கலாம், இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் எதிர்பார்க்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் எதிர்பார்க்கலாம். அவ்வளோதான். பெரிய டேட்டா நியூஸஸாக கிடையாது இந்த வீக் பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுக்காக மார்க்கெட்டை மூவ் ஆகணும்னு இல்லை. நமக்கு பெரிய டேட்டா நியூஸாக பார்த்தா அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைமில் ஓரளவு மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும். ஓகே, நல்லா இது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வரும்போது நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் பெரிய நியூஸஸ் அப்படிங்கிறது இல்லை, அதாவது யூஎஸ் சார்ந்து. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் கேடோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மணிக்கு இருக்குது. புதன்கிழமை மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, அதுக்கப்புறம் பவுண்டோடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் ஜப்பான் மார்க்கெட்டுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது, ஜப்பானுடைய இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் பவுண்டுடைய ரீட்டைல் சேல்ஸ் இருக்குது. இவ்வளோதான் பெரிய நியூஸஸ் அப்படின்னா, டேட்டா ரிலேட் பண்ணி பார்க்கக்கூடிய பெரிய நியூஸஸ் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ யூஎஸ்க்கு இந்த வீக் அப்படிங்கிறது டேட்டா நியூஸஸ் வந்து இருந்தாலும் செவ்வாய் எம்பரர் ஸ்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் புதன்கிழமை பில்டிங் பெர்மிட் இருக்கும், அதுக்கப்புறம் வியாழக்கிழமை தான் நமக்கு ஆயிலோடைய இன்வென்ட்ரி இருக்குது, அன்றைக்கி இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம் இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நமக்கு எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஃப்ளாஷ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ அண்ட் சர்வீஸ் வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டில் இம்பேக்ட் கொடுக்காது. ஓகேங்களா? இந்த லெவல். ஸோ பெரிய டேட்டா நியூஸ் கிடையாது, இது ஒரு மாடரேட்டான டேட்டா தான். ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளேஷன் ரேட்டோ, இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ, அல்லது வந்து ஒரு சிபிஐயோ, தென் வந்து பிபிஐ, இந்த மாதிரி பெரிய நியூஸ் கிடையாது. ஓகே, ஸோ டேட்டா வந்து வரும்போது அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு டிமாண்ட் ஏரியாவுக்கு வந்து திருப்பி மார்க்கெட் ஹோல்ட் ஆகி நிற்குது. இந்த வீக் மார்க்கெட் ஓப்பனிங்கில் கொஞ்சம் கீழே வந்தால் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே போய் கீழே இறங்கணும். ஓகே, இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சரை முடிக்கணும். ஸோ ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம இந்த வீக் எதிர்பார்க்கலாம். இல்லை டைரெக்டாகவே மார்க்கெட் கீழே தான் வரோம் அப்படின்னா கீழே வந்துட்டு திருப்பி இதில் ஒரு கரெக்டாகி வரும். ஸோ இந்த மல்டி டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் திருப்பி எடுக்கும். ஒன்று கீழே வராமல் மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வரணும், அல்லது ரெண்டு ஆப்ஷன் தான். கொஞ்சம் கீழே வந்தாலும் திருப்பி இந்த கரெக்ஷன் பை அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த வீக் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் செல் சைடுக்கு மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் அந்த செல் சைடு வரத்துக்காக ஒரு கரெக்ஷன் வரும்போது மேலே போய் செல் ட்ரை பண்ணுங்க, கீழே செல் அப்படிங்கிறது வேண்டாம். ஓகே, இந்த இடத்துல செல் வேண்டாம். மேலே போகும்போது இது செல் ட்ரை நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட் கீழே வரதுக்கான சோர்சஸ் தான் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோ யூஎஸ்டி. ஸோ ஈரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அந்த டாப், இந்த இடத்துல பார்க்கலாம் நீங்கள், இந்த டாப் ரெசிஸ்டன்ஸில் தான் ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஓகே, இந்த ப்ரைஸை வந்து பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணும் பொழுதே நீங்கள் இங்கேருந்து பை அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல லாங் ஒரு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பை சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் லாஸ்ட் 2 வீக்ஸாகவே. ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. பிஃபோர் தட் பைக் நமக்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஷார்ட் செல்லிங்கோ அல்லது பிரேக் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் செல்லிங்கோ வரும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டில் மேலே வரும். டேட்டா அப்படிங்கிறது பெருசாக இல்லாத காரணத்தினால
நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஸ்லோவான மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் அந்த ரேஞ்சை விட்டு மார்க்கெட் போல. பட் பைக்கான சோர்ஸ் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு 4 ஹவர் சார்ட் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இதோடைய கண்டினியூட்டி இந்த டாப் பிரேக் பண்ணும்போது இதோடைய கண்டினியூட்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் பை. எங்கெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்குதோ அங்கே பை அடிங்க. இந்த பிரேக் அவுட்டில் பை எடுக்காதீங்க. கீழே வரும் பொழுது பை ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பவுண்ட் யூஎஸ்டி. ஸோ பவுண்ட் யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த கரெக்ஷன் ஃப்ரேம்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா இப்படி ஒரு டாப் இருக்குது. ஸோ கொஞ்சம் மேலே போனால் கூட கீழே வந்துட்டு தென் மார்க்கெட் பிரேக் ஆகும். ஸோ இந்த இடத்துக்கு வரும் பொழுது நம்ம அங்கே பை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். 1.2595 அந்த மாதிரி லெவல்ஸ்க்கு மார்க்கெட் ரீச் ஆகும்போது பை எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலுக்குள்ளே தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஒரு 4 ஹவர் சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் இதோடைய சேனல். ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இந்த சேனலில் தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ டாப் நியரஸ்ட் டு டாப் சேனல் இருக்கிறதுனால இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வரும் பொழுது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னோம்னா மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டாப்பில் போய் பை எடுக்க வேண்டாம் அக்ரெசிவாக. கீழே வரும்போது பை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா யூஎஸ்டி. ஆஸ்திரேலியா யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பான்ஷன் இன்னும் இருக்குங்க. எக்ஸ்பான்ஷன் விட்டு மார்க்கெட் மேலே போகல. அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் இந்த எக்ஸ்பான்ஷனில் தான் இருக்குது. ஓகே. ஸ்ட்ராங் பையிங் அப்படிங்கிறத இந்த இடத்துல இன்னும் நம்ம எடுக்க முடியாது. கொஞ்சம் மார்க்கெட் கீழே வரும்போது வேணால் நம்ம இந்த இடத்துல பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் அந்த மார்க்கெட்டுடைய எக்ஸ்பான்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. எக்ஸ்பான்ஷனை விட்டு மார்க்கெட் வெளியில் போகலை. ஓகே. ஸோ மண்டே மார்க்கெட்டில் ஒரு க்ளூ எடுத்துக்கலாம். மண்டே மார்க்கெட் ஓப்பனிங்லேயே மண்டே டே கேண்டில் அப்படிங்கிறது கீழே வந்துருச்சு அப்படின்னாவே ஒரு ரிஜெக்ஷன் உடனே ஒரு வந்துச்சுன்னா இது டாப் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பான்ஷன் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை மண்டே மார்க்கெட்டோடைய டேட்டா அப்படிங்கிறது புஷ் பண்ணி மேலே ஹோல்ட் ஆகி நின்றுச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு அப்படின்னா இதை பிரேக் அவுட்டாக வச்சுக்கிட்டு திருப்பி மார்க்கெட் இங்கேயே ரீட்ரேஸ் பண்ணும்போதே நம்ம இந்த பையை ஸ்டார்ட் அப் பண்ணலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டோடைய ஃபுல் மார்க்கெட் டேட்டா ஒன்றா தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆஸ்திரேலியாவுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேஷன் வரும். பட் அந்த ப்ரைஸ் ஒரு வேளை மேலே போயிடுச்சு. ஓகே. ஸோ மண்டே மார்க்கெட் அப்படிங்கிறது மேலே போயிடுச்சு அப்படின்னா டியூஸ்டே மார்க்கெட்டில் ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ப்ரைஸ் கீழே வந்துட்டு உடனடியாக மேலே புஷ் பண்ணும். அந்த இடத்துல நம்ம பை எடுத்துக்கலாம். ஸோ மண்டே மார்க்கெட்டை பார்த்துட்டு டியூஸ்டே மார்க்கெட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டிலையும் அதே தான், சேம் கண்டிஷன் தான், ஆஸ்திரேலியா மாதிரியே தான் இருக்குது. அந்த எக்ஸ்பேண்டிங் அப்படியே தான் மார்க்கெட்டில் இருக்குது. இன்னும் மார்க்கெட் மேலே ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டிங்குள்ளே போகல. நமக்கு புதன்கிழமை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு, நியூசிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா அட்லீஸ்ட் கிடைச்சிட்டாலே நியூசிலாண்டும் அது கூட சேர்ந்து ஒரு ஓவரால் அதோடைய டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். ஒருவேளை ஆஸ்திரேலியாவில் கீழே வரும்போது நியூசிலாண்டும் கீழே வந்துருச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்போ இன்னும் மார்க்கெட் கீழே புஷ் பண்ணிடும். இது ரெண்டுமே ட்ரெண்டிங் இன்னும் ஆகலை. ஓகே. ஈரோ ஆர் பவுண்டு கூட நம்ம ட்ரெண்டிங் ஃபேஸ் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டை நம்ம ட்ரெண்டிங் ஃபேஸாக எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் யூஎஸ்டி கேட். ஸோ யூஎஸ்டி கேடை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீக்கோடைய மார்க்கெட் டாப். ஓகே. இந்த மந்த்லேயே உங்களுக்கு காட்டுறேன் இந்த டாப்ஸ். ஸோ இந்த டாப்ஸில் மல்டி ரிஜெக்ஷன் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த டாப்பரில் தான் மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த மந்த் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரீடெஸ்டிங் பாயிண்டாக எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மல்டி ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கலாம். இது திருப்பி பிரேக் ஆகும்போது தான் ஒரு ஹெவியான செல் ட்ரெண்டுக்குள்ள யூஎஸ்டி கேட் போக சான்சஸ் இருக்கும். இப்போ டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கீழே வந்துருச்சு. ஸோ என்ன ஆகுனா மண்டே மார்க்கெட்டில் ஆர் அப்கமிங் 1 or 2 டேஸில் இந்த ரைஸ் இருக்கும். ஸோ ரைஸில் நீங்கள் தாராளமாக செல் ஏறிட்டு இறங்கும்போது நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். இன்னும் மார்க்கெட்டோடைய புஷ் அப்படிங்கிறது டவுன் சைடில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அப் சைடு அப்படிங்கிறது கிடையாது. டாலர் இண்டெக்ஸில் கொஞ்சம் மார்க்கெட் கெயின் ஆனால் கூட யூஎஸ்டி கேடில் பெருசாக கெயின் ஆகாது. ஷார்ட் டேர்ம் கெய்னிங்காக தான் இருக்கும். நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கிடைத்தால் எங்கே வேணாலும் செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் யூஎஸ்டி ஜப்பான். ஸோ யூஎஸ்டி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அந்த செல் சைடில் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த லோ பிரேக் பண்ணிடும். கண்டிப்பாக இந்த லோ பிரேக் பண்ணுறதுக்கு 151 பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணிட்டு இந்த சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டு மார்க்கெட் திருப்பி இங்கே கன்சால்டேட் ஆகுமா, இந்த டிமாண்டுக்கு வந்துட்டு கன்சால்டேட் ஆகலாமா, ஆகலாம். ஆனால்
இங்கே வந்தோடனே ஒரு புஷ் இதே மாதிரி தான் வரும். அப்பயும் இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டில் பிரேக் பண்ணாமல் ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டா இது மோர் ஃபாலை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கும். பட் அதுக்கெல்லாம் இன்னும் 2 வீக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் டவுன் சைடில் இருக்கிற மார்க்கெட் சேம் அதே கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 156 மேலே போயிருந்தால் தான் ட்ரெண்டிங் ஆகிடுக்கும். ஸோ போகலை. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 150 கண்டிப்பாக பிரேக் பண்ணும். எப்பயாவது மார்க்கெட்டில் ஷார்ட் கரெக்ஷன் அப்படி மேலே ஏறினா அங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சா நீங்கள் செல் ட்ரை பண்ணுங்கள். எங்கெல்லாம் மார்க்கெட் ஏறுதோ அங்கே செல் ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுற வரைக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பைக்கு தான் போகணும். அப்போ அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிறதுக்காக மார்க்கெட்டில் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் போகலாம். ஸோ ஃப்ரைடே வந்து ஜப்பானோட இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கும்போது இது கீழே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் யூஎஸ்டி செஃப். ஸோ யூஎஸ்டி செஃப் பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே தான். ஒரு வீக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் டாப் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம மார்க்கெட் இங்கேருந்து வரும்போதே நம்ம ட்ராவல் பண்ணோம். இந்த இடத்துக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் ஃப்ரேம் தான். இந்த கரெக்ஷனாக மார்க்கெட் வந்து உடைக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு கொஞ்சம் அப்படி மேலே போயிட்டு பிரேக் அவுட் நடக்கும். ஸோ செல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், பை ஃபோக்கஸ் நம்ம பண்ணக்கூடாது. ஷார்ட் டேர்மில் டக்குன்னு ஒரு பை வரும். இப்போ பை மண்டே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மார்க்கெட் ஒரு புஷ் பண்ணிச்சுனாலும் மேலே ஏறினோடனே செல் தான் ட்ரை பண்ணணும், பை ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே, இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து அப்படி மேலே போனால் கூட ஒரு டே உடச்சிட்டு போகிறான் அப்படின்ட்டு நம்ம வந்து பை அப்படின்னு எடுக்கக்கூடாது. இங்கே எங்கே செல் செட்டப் கிடைச்சாலும் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சு செல் தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் கீழே வரதுக்கான பாசிபிள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வீக்குடைய ரெசிஸ்டன்ஸ். ஓகே, வீக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் என்ன பண்ணுது, எடுக்குது. சாரி, இந்த வீக் ரெசிஸ்டன்ஸ்க்கு மார்க்கெட் வந்து இங்கே எடுத்துட்டு இருக்கு. அதனால கண்டிப்பாக ப்ரைஸ் இம்மிடியட்டாக பெரிய புஷ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அப்படி வந்து அப்படி போய் அதுக்கப்புறம் தான் கீழே ட்ராப் ஆகும். ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் வரும். பட் அது பெருசாக நம்ம வந்து குழப்பிக்க கூடாது. இந்த இடத்துல எங்கெல்லாம் அப்படி விட்டுட்டு செல் ஆயிடுச்சா, கரெக்ஷன் ஆகுதா, அந்த டாப்ல செல் பண்ணணும். இல்லை டக்குனு கீழே போயிடுச்சா, நமக்கு கிடைக்கல, திருப்பி மார்க்கெட் மேலே ஏறும்போது செல் தான் பண்ணணும். இந்த பை அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. செல் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா சடன் மார்க்கெட் ஃபால் அப்படிங்கிறது இருக்க சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து கோல்டு வந்து 2400 1800 போகும், கோல்டு வந்து ஒரு செல்லாதாக இருக்க வாய்ப்பு இருக்கும், நன்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து வீடியோவில் அதை கவர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக கோல்டில் நம்ம எதிர்பார்க்குற சப்ஸ்டன்ஸ் என்ன முதல்ல, ஓகே, அதை பார்க்கலாம். இப்போ ஒரு மந்த் எடுத்துக்குவோம். காமனாக வந்து கோல்டுடைய இந்த மந்த் சார்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்துக்கங்க. கிட்டத்தட்ட இருக்கும் இங்கேருந்து டேட்டா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அவ்வளோ பெரிய டேட்டாவுக்கு போக வேணாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோவிட் டைமுக்கு அப்போ மார்க்கெட்டில் வந்த இந்த ரைஸ் அப்படிங்கிறது இதுதான் கோவிட்ல ரைஸ் ஆன மார்க்கெட். அப்போ அதுக்கு முன்னாடியே மார்க்கெட் போயிட்டு இருந்தது. கோவிட் வந்த உடனே டக்குன்னு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புஷ் கொடுத்து இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சு. ஸோ இப்போ இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ரேலி ஆகிட்டு இருக்கு. ஸோ 2016 டேட்டாலேருந்து நம்ம வருவோம். அதான் கரெக்ஷனுடைய எண்டு. இங்கே பாருங்க, அதாவது இது ட்ரெண்டிங். ஓகே, இது கரெக்ஷன் கரெக்டிவ்னு சொல்றது இதுதான். திருப்பி ட்ரெண்டிங். ஓகே, அப்படி வச்சுக்குவோம். அப்போ இந்த கரெக்ஷன் இங்கே முடிஞ்சிருக்கு. இது எங்க 2016. நம்ம இந்த 2016லேருந்து டேட்டாக்குள்ளே வருவோம். ஓகே, இந்த 2016லேருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு மேலேயே தான் போயிட்டு இருக்கு. அப்பப்போ ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் தான் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் இப்போ சிம்பிளான ஸ்விங்ஸ் உங்களுக்கு புரிகிற மாதிரி மந்தில் காட்டுறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ஒரு மேலே போகுது, கீழே வருது, ஒரு மேலே போகுது, அப்புறம் நிறைய கரெக்ஷன் ஆகுது, கீழே வருது, மேலே போகுது. இப்போ இதுதான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். அப்போ இது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல போகும்போது திருப்பி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகணுமா? எஸ், ஆகணும். அப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ஒரு வீக்லியும் தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது வந்து மந்த் சார்ட். இப்போ வீக்குக்கு போகும்போது பாருங்க, நம்ம வந்து டிசம்பர் 22லேருந்து இங்கே ஒரு ட்ரெண்டிங் நமக்கு போயிட்டுருக்கு. இப்போ வீக்கில் போனோம் அப்படின்னா இந்த 2022லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை இப்போ உங்களுக்கு காட்டியிருக்கோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து அழிச்சிக்கிறேன். இதுதான் நம்ம வீக்கில் வரைஞ்ச லைன். அந்த கரெக்ஷன் முடிஞ்சு இங்கேருந்து நமக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி மேலே போகுது.
ரைட். இப்போ இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரெச்சரில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்படி நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஒரு ட்ரெண்ட், கரெக்ஷன், ட்ரெண்ட், கரெக்ஷன், தென் ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு மார்க்கெட் இப்படி ஒரு கரெக்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போ தான் ஒரு 1 or 2 இயர்ஸில் வருங்கிறீங்க இல்லையா, அது இம்மிடியட்டாக 1 or 2 இயர்ஸில் வரதுக்கான சான்சஸ் மேபி நான் சொல்கிறது வந்து தவறாகவும் இருக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரெச்சர் முடியறதுக்கே நமக்கு இன்னும் 6 months ஆகிடும். ஓகே, இதுக்கப்புறம் தான் இந்த கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர்ஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்படி பார்த்தீங்கனாலும் ஒரு கரெக்ஷன் ஸ்ட்ரெச்சர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு குறைஞ்சபட்சம் 1 or 2 இயர்ஸ் நடக்கும். ஸோ இந்த ட்ரெண்டு முடியவே நமக்கு இன்னும் 6 monthsக்கு மேலே ஆகிடும். இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரும். இது ஒரு 1 or 2 இயர்ஸ் நடக்கும். திருப்பி ஒரு கரெக்ஷன் வரும், அப்புறம் தான் கீழே வரும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற 1800க்கு மார்க்கெட் வரும் அப்படின்னா வரலாம். சான்சஸ் ஹையராக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் மார்க்கெட் ஏறினாலும் அது கீழே இறங்கும். பிட்காயின்லாம் வந்து 50,000 போகும்பொழுது லைஃப் டைம் ஹை அப்படின்னு போன இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பி 16,000 வரைக்கும் விழுந்திருக்கு. திருப்பி அப்போ அதையும் உடைச்சி ஒரு நியூ ஹைக்கும் போயிடுது. அப்போ மார்க்கெட்டில் எந்த ஒரு எட்ஜஸும் ஒரு ஃபிக்ஸட் கிடையாது. என்ன டிமாண்ட்ஸ் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் வந்து காயின் தான், கிரிப்டோ தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்னென்னா கிரிப்டோ வந்து நம்ம விசிபிள் பார்க்க முடியாது, பட் கோல்டுங்கிறது கொஞ்சம் விசிபிளாக நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியும், அவ்வளோதான் வித்தியாசம். பட் நான் கிரிப்டோ தப்பு சொல்ல, கிரிப்டோ இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் கோல்டு அப்படின்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துடும். ஆனால் அது விசிபிள் நான் விசிபிள் இந்த கேட்டகரிக்குள்ளே மாட்டோம். ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்குள்ளே இப்போ வராங்க. ரைட். இப்போ இந்த மார்க்கெட்டோடைய இந்த ஸ்ட்ரெச்சர் அப்படிங்கிறது நமக்கு கம்ப்ளீட் ஆகணும். இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஸ்ட்ரெச்சருக்கு தான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இப்போ இங்கே மார்க்கெட் போயிட்டுருக்கு. ரைட். இப்போ இந்த மார்க்கெட் போயிட்டுருக்குங்களா, இப்போ இங்கேருந்து இந்த ஸ்ட்ரெச்சர் போய் இங்கே கம்ப்ளீட் ஆகணும். ரைட். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு லைன் இப்போ போட்டுக்கிறேன். இங்கேருந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் போய் இப்படி கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் டார்க் லைன் இப்படி வச்சுக்கலாம். இதுக்கு தான் நான் வந்து நம்ம டெலகிராமில் இந்த சார்ட் போட்டிருப்போம். ஸோ 4 ஹவரில் ஒரு சார்ட் போட்டிருப்போம். வீக்கில் இருக்கிற இது நமக்கு ஹவரில் தெரியணும் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த ஹவரில் தெரியறதுக்கு தான் இந்த லைன், இந்த பிளாக் லைன் தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த பிளாக் லைனை நம்ம இங்கே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இங்கேருந்து அந்த ஃபுல் டிசம்பர்லேருந்து மார்க்கெட் இப்போ மேலே போயிட்டுருக்கிற இந்த ட்ரெண்ட் ஸ்ட்ரெச்சரை நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இப்போ நிறைய பேர் இந்த இடத்துல மார்க்கெட் ஃபால் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. இந்த லைஃப் டைம் ஹை 100 முறை உடைக்கும், மார்க்கெட் உடைக்கணும். ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயே நம்ம 2 ஆப்ஷன் கொடுக்குறோம். ப்ரைஸ் கீழே வந்து மேலே போய் கீழே வரணும், அல்லது மேலே போன உடனே கீழே வரணும். ஆக மொத்தம் நம்ம எதிர்பார்க்கறது செல் சைடு தான். பட் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் பையிங் இருக்குது, அது கவர் ஆகாமல் மார்க்கெட்டில் உடனடியாக செல் நடக்க சான்சஸ் கம்மி தான். ஸோ இப்போ இந்த மார்க்கெட் வருது அப்படின்னா இதுவே பெரிய ஃபாலா இல்லை, வாய்ப்பு கம்மி. இதோடைய டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இப்படி வர மார்க்கெட்டோடைய ஃபால் அப்படிங்கிறது 2820ல் முடியலாம், அல்லது 2720ல் முடியலாம். இது ரெண்டும் தான் நம்ம எதிர்பார்க்குற கரெக்ஷன். இது இப்போவே நடக்குமா? சான்ஸ் கம்மி. மண்டே மார்க்கெட்டில் ப்ரைஸ் கீழே வந்தால், ஓகே, இந்த பாட்டமை பிரேக் பண்ணால் இந்த 820க்கு பக்கமாக 4820 கிட்ட மார்க்கெட் வந்துட்டு திருப்பி ரேலி ஆகும். இந்த ரேலி நடந்து இந்த லைஃப் டைம் ஹையை உடைச்சிருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த டாப்ல தான் நம்ம பிக் கரெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்டாக இப்போ இந்த ஒரு ஃபால் வந்த உடனே மார்க்கெட் செல் ஆயிடுச்சு பை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, கிடையாது. நம்ம எதிர்பார்த்ததே 2 ஸ்ட்ரெச்சர். இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வரலாம் ஒன்று, இல்லை கீழே வந்து மேலே போய் வரணும். இந்த ஹையை இன்னொரு முறை எடுத்துருச்சுன்னா நமக்கு ஒரு கிளியர் கரெக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வர சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ அந்த மார்க்கெட் வந்து இங்கே கீழே பிரேக் அவுட், இந்த லெவல் பிரேக் பண்ண உடனே பை சான்ஸ் கிடச்சிச்சுன்னா நம்ம பை எடுக்கலாம். அப்போ நம்ம எந்த லெவல்லேருந்து எந்த லெவலுக்குள்ளே எடுக்கலாம்? 2860க்கு கீழே 2820 இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் எனி பை செட்டப். ஸோ எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக நான் இங்கே வந்து ஒரு லாங் வியூ சொல்லிட்டு இருக்கேன்.
ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு மார்க்கெட் திருப்பி பூம் ஆகணும். மேபி ஆகலை அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்தது மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சு நம்ம செல் சைடு போயிடுவோம். ரைட். ஸோ அந்த ஸ்விங்ஸ் மாறிட்டே இருக்கும். அந்த ஸ்விங்ஸ் மாறும்போது நம்மளும் மாறணும். இல்லை நான் வரைஞ்சி வச்சிருக்கிறதுக்கு தான் மார்க்கெட் மூவ் ஆகணும், அதுக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நாங்கள் அடமெண்ட்டாக வெயிட் பண்ண மாட்டோம். மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும்போது நாங்களும் சேஞ்ச் ஆகிக்குவோம். மேபி நாங்கள் தப்பு அப்படின்னா இமிடியேட்டாக சேஞ்ச் ஆகிக்குவோம். ஸோ அதனால இது ஜஸ்ட் ஒரு யூகம் தான், கெஸ் பண்ணுறோம். ஒரு லைஃப் டைம் ஹையில் எந்த டேட்டாவும் இல்லை. ஓகே, நம்ம கெஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த கெஸ் பண்ணுறதுனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு 30 மினிட்ஸ் சார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். மார்க்கெட் இந்த லெவல், இந்த லைஃப் டைம் ஹையோடைய ரெசிஸ்டன்ஸை மீட் பண்ணும்போது பிரேக் ஆகலாம் தான் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம். ஸோ இந்த பிரேக் அவுட் நடக்கலாம். இங்கே வந்து மார்க்கெட் சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா மட்டும்தான் மேலே போகும். சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னா இது பிரேக் ஆகிடுது. ஓகே, அப்போ மார்க்கெட் என்ன பண்ணும், இந்த பர்டிகுலர் லோ பிரேக் ஆகாமல் ஒரு கரெக்ஷன் வந்தால் இந்த இடத்துல நம்ம செல் ட்ரை பண்ணலாம். ஓகே, இல்லை அது மேலே போச்சுன்னா மார்க்கெட் புல்லு தான், அன்சைடில் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து புல் சைடில் தான் இருக்குது, நாட் பேட் சைடு. இன்னும் வரல, செல் சைடு வரல. நம்ம எடுக்கிறது இந்த இடத்துல வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான வர செல்லாக ஒரு ஷார்ட் டேர்ம் கரெக்ஷனாக தான் எடுக்கணும். இதுக்கு டார்கெட் பெருசு வைக்கக்கூடாது, சின்ன டார்கெட்ஸ் தான் வைக்கணும். ஸோ ட்ரம்ப்போடைய சில ஸ்பீச்சஸ், அதோடைய இம்பேக்ட் தான் இந்த ஃபால், வேற ஒன்றுமே கிடையாது. ஓகே, பேனிக் ஆக வேணாம், இது ஒன்றும் பெரிய ஃபால்லாம் இல்லை, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் நம்ம. ஓகேங்களா, ஒரு 60 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. அஃப்கோர்ஸ் 60 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு, ஒரே ஸ்பீடில் இறங்கியிருக்கு. பட் இதெல்லாமே உங்களை வந்து மார்க்கெட்டில் ட்ராப்பாக தான் வச்சுக்கணும். இதே நீங்கள் ஒரு ஹையர் ஃப்ரேம் எடுத்து பார்த்தீங்க, கொஞ்சம் ஹையர் ஃப்ரேமுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஹைலோக்குள்ளே தான் இன்னும் இருக்குங்க. 860க்கும் 940க்கும் நடுவில் தான் மார்க்கெட் இருக்கு. இப்போ சடனாக ஃபாலோ ஆயிடுச்சு, அஃப்கோர்ஸ் சடனாக ஃபாலோ ஆயிடுச்சு ப்ரைஸ். பட் இந்த லோ பிரேக் பண்ணாலும் திருப்பி மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு பை சப்ஷன்ஸ் கிடைக்கும் போது எடுக்கலாம். இந்த செல்லை நம்ம வந்து சேஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து டாப் இன்னும் ஒரு முறை மார்க்கெட் மேலே புஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக இதையே நீங்கள் ஃபாலோ தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். நான் தெளிவாக டிஸ்க்ளைமரில் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இது ஒரு வியூகம் தான், இது மாறலாம். மார்க்கெட் மாறினால் நம்மளும் அதுக்கு மாறிடும். இந்த ஃபாலே கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கே செல்லுக்கு ரெடி ஆகிடுவோம். அதுவும் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பையும் சொல்கிறீங்க, செல்லும் சொல்கிறீங்க. இந்த இடத்துல என்ன சான்ஸ் இருக்கோ அதான் சொல்ல முடியும். ஒன்ஸ் பை மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பை தான் சொல்ல முடியும். பை ஸ்ட்ராங் இல்லைன்னா நம்ம ஏன் இந்த செல் போடணும், ஏன் ட்ரெண்ட் லைன் போடணும்? இந்த ட்ரெண்ட் எனி டைம் கொஞ்சம் பிரேக் ஆகாமல் போயிருந்தால்தான் மேலே போயிடுக்கும். 30 மினிட்ஸில் காட்டியிருப்போம். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா அதுக்கு தான் நாங்கள் இங்கே நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் டெக்னிக்கல் டவுட்டை நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நாங்கள் தப்பு இந்த இடத்துல நாங்கள் சொல்லி அது நடக்கலைங்கிறத நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா அடுத்தது நம்ம அடுத்த மூமெண்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகணும். ஓகே, ஸோ இங்கே எல்லாமே கெஸ்ஸிங் மார்க்கெட் தான், அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதே இன்ஃப்ளேஷன் வரும் பொழுது நீங்கள் புதன்கிழமை லைவ் மீட்டில் பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ரைஸ் நின்றுட்டு இப்படி இறங்கி இங்கே நின்றுட்டு இருக்கும்போதும் சொல்கிறோம் இது பை ஜோன் தான். ஸ்ட்ராங்காக சொன்னோம் இது பை ஜோன் தான். ஏன் அப்போ பை ஆகலையா? ஆச்சு இல்லைங்களா? அது போன ஸ்பீடுக்கு இந்த இடத்த மட்டும் உடைச்சிருந்தால் இங்கேருந்து கண்டிப்பாக நம்ம செல் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ட்டை வந்து மார்க்கெட் நிற்கும் பொழுது நமக்கு தெரியுது சம்திங் கொஞ்சம் மார்க்கெட் வந்து அந்த பிரேக் அவுட் லெவல்ஸ் உடச்சி கீழே வரலாமா அப்படின்னா வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால தான் அந்த சார்ட்டை நம்ம எங்களுடைய கைடன்ஸ் குரூப்பில் போட்டுட்டு அதை வந்து நாங்கள் வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வேவ் ஸ்ட்ரக்சரில் தப்பு இருக்குமா? இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு எதிர்பார்ப்பு தான் எல்லாமே. இது எதையுமே பிளைண்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணாதீங்க. உங்கள் டெக்னிக்கல்ஸை இது கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஸோ மண்டே மார்க்கெட்டில் நமக்கு கீழே வந்தால் 860லேருந்து 820 பை கிடைச்சா பை எடுக்கலாம். ஓகே, நாங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். மண்டே மார்க்கெட்டில் கிடைச்சாலும் மண்டே மார்க்கெட்லேயே நாங்கள் சொல்கிறோம். இல்லை இங்கேருந்து டேரெக்டாக மார்க்கெட் பை போனாலும் இந்த லைஃப் டைம் ஹைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கே தான் நம்ம போய் ஒரு ஹெவியான செல்லிங் பாயிண்ட்டை தொலைவி அடிக்கணும். அங்கே எங்கெல்லாம் மார்க்கெட்டில் செல் கிடைக்குது எடுக்கணும். போன உடனே கிடையாது, போயிட்டு மார்க்கெட் ஃபார்மேஷன் நடக்கும். ஃபார்மேஷன் நடக்கும்போது நம்ம தாராளமாக அதுக்கப்புறம் நம்ம செல் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நாங்கள் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல டாப் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கான். ஓகே, ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ மண்டே மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் பிரேக் பண்ணலாம். அந்த ட்ரெண்டிங்குள்ளே தான் இருக்குது, கரெக்டிவாக தான் அது வந்திருக்கான்.
பட் ஆனால் ஒரு டாப் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஒரு சடன் ஃபால் அப்படிங்கிறது ஓகே. பட் ப்ரைஸ் கீழே பிரேக் பண்ணாலும் திருப்பி மேலே புஷ் பண்ணிடும். நமக்கு 31.30 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து செல், இல்லைன்னா செல் கிடையாது. சும்மா இந்த பிரேக்கிங்க்கெலாம் போக முடியாது. 31.3க்கு அப்புறம் தான் நம்ம வந்து செல் ட்ரை பண்ணணும். அது வரைக்கும் நம்ம செல் ட்ரை அப்படிங்கிறத எடுக்க வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆயில். ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் இந்த இடம் பை ஜோன் அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம். ஒரு டே ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இங்கேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணியிருந்தா, இது வந்து நமக்கு டபுள் பாட்டமாக கிரியேட் ஆகும். பட் கிரியேட் ஆகலை. கண்டிப்பாக இந்த லோ பிரேக் ஆகுமா? எஸ், லோ பிரேக் ஆகும். பட் லோ பிரேக் ஆனாலும் இனி பை செட்டப்குள்ளே போங்க. ஆயில் பையிங் ஆக வாய்ப்புகள் அதிகம். ஓகே, மல்டி சப்போர்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நமக்கு இந்த இடத்துல இருக்குது. எனி பை செட்டப் மார்க்கெட்டில் பை தான் எடுக்கணும். ஸ்ட்ராங்காக ப்ரைஸ் வந்து கீழே வந்துட்டான் அப்படின்னா கூட இம்மிடியேட்டாக நமக்கு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ எங்கே பை செட்டப் கிடைக்குதோ நம்ம அந்த ரெகுலர் வீடியோஸில், டெய்லி வீடியோஸில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பிட்காயினில் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம், போன வாரம் சாட்டர்டே வந்து கேட்டிருந்தாங்க. பட் ஃப்ரைடே கேட்டிருந்தாங்க, எங்களால் கொடுக்க முடியல. அதுக்கு நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங் கொடுத்துருந்தேன். அது இன்னும் அந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி நின்றுட்டு இருக்கு. மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை, ப்ரெஷர் இல்லை. ஓகே, யூஎஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆனால் கூட பிட்காயின் ஏற முடியல. ஏன்னா இந்த இடத்துல அந்த சைடுவே மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். பட் செல் போக முடியாது. 90க்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் செல்லிங் போக முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கெட் இதே சப்ஸ்டெயினில் தான் இருக்கும். ஒருவேளை இந்த மார்க்கெட் பை ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகணும். கிட்டத்தட்ட நமக்கு 100க்கு மேலே மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் பண்ணி நின்றுட்டு வந்தாலும் இது ஒரு ஹெல்தி பையாக இருக்காது. இந்த மாதிரி கரெக்டிவ் பையாக தான் இருக்கும். இம்மிடியேட்டாக இது ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணும்போது திருப்பி ஃபால் ஆகும். பட் அப்சைடில் தான் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகும். சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வரும். ஸோ பிஃபோர் 1 வீக் பிஃபோர் போட்டும் மார்க்கெட் அந்த சைட்வே மூவ்மெண்ட்டை இங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது அல்லது பிரேக் அவுட் கிடைக்கும் போது நமக்கு பிட்காயின் ட்ராப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். பட் இறக்காம அதை மார்க்கெட்டை சப்ஸ்டெயின் பண்ணி நிறுத்தி வச்சிருக்காங்க. அதான் உண்மை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிள், நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ பை எடுக்கலாமா? எனிதிங் மார்க்கெட்டில் கீழே வந்தால் கூட நமக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கீழே வந்துருச்சு. ஒரு 22,500 பக்கமாக வந்துருச்சு. இல்லை அதுக்கு கீழே ப்ரைஸ் வந்து கீழே 21,500 அந்த லெவல் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இனி இந்த சேனல் அப்படிங்கிறது எப்போ பிரேக் பண்ணாலும் நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்குள்ளே போகலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 22,500 21,500 பக்கமாக வரும் பொழுது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக மார்க்கெட்டில் வாய்ப்புகள் இருக்கும். பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் நான் எப்போ போகலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, போகலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கணும்னா இப்படி வரும். ஸோ இப்படி வரும்போது ஒரு பிரேக் அப்படிங்கிறது இந்த சேனல் பிரேக் நடக்கும் பொழுது அப்போ நீங்கள் போனீங்கன்னா ரேலி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 22,500 நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட திருப்பி மார்க்கெட் கொஞ்சம் கீழே ஃபாலோ ஆகும். அப்போ நம்ம வந்து அதுக்காக காத்திருக்கணும். ஸோ இந்த சேனலை விட்டு வெளியில் போகும்போது திருப்பி ஒரு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் ஃபேஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணலாமா? ஆல் டைம் ஹை பிரேக் ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. அல்லது போய் அதை டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, எப்படி பார்த்தாலும் 25 பக்கமாக போகும். மார்க்கெட் வந்து கீழே எடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் 25 வரைக்கும் போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்கமிங் ஒவ்வொரு வீக்கும் நாங்கள் நிஃப்டியை உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் அண்ட் என் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.